பயங்கரவாத தாக்குதல் மனிதாபிமானமற்ற கொடூரமான செயல். பயங்கரவாதத்தின் கோழைத்தனம் அப்பாவி பொதுமக்களை மிக கேவலமான முறையிலே படுகொலை செய்திருக்கிறார்கள். இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. அந்த பயங்கரவாத நடவடிக்கைக்கு, படுகொலைக்கு காரணமானவர்கள் யாராயிருந்தாலும், பின்னணியில் இருப்பவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் மீது இந்திய ஒன்றிய அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறோம். அனைத்து இந்தியர்களும் இத்தகைய பயங்கரவாத போக்குகளை ஒடுக்குவதற்கு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் எழுந்துள்ளதை பார்க்கிறோம். சாதி, மதம், மொழி, இனம் என்கிற வேறுபாடு இல்லாமல் இந்தியர் என்கிற உணர்வோடு இணைந்து நாம் இந்த பயங்கரவாதத்தை எதிர்க்க வேண்டும். ஆனால் இந்தியர்களிடையே சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் பாகுபாடுகளை கூர்மைப்படுத்தி பகை வளர்த்து ஒற்றுமை இல்லாத ஒரு சூழலை இங்கே சங் பரிவார்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதும் கசப்பான உண்மையாகும். மத நல்லிணக்கத்தை பேணுவதும் சமூக நல்லிணக்கத்தை பாதுகாப்பதும் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு மிகவும் இன்றியமையாத ஒரு தேவை என்பதை இத்தகைய சூழலிலாவது சங் பரிவார்கள் உணர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்துவதற்கு எந்த அரசியல் உள்நோக்கமும் இல்லை. இதில் என்ன அரசியல் ஆதாயம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கிடைத்துவிடப் போகிறது? நாங்கள் பதவி விலக வேண்டும் என்று சொல்லுவது எங்கள் ஆதங்கத்தின் வெளிப்பாடு, அவ்வளவுதான். இதனால் உடனே அமித்ஷா பதவி விலகிவிடப் போவதில்லை. அல்லது பாஜக அரசுக்கு நாங்கள் விடுக்கிற இந்த வேண்டுகோள் பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தப் போவதில்லை. ஆர்டிகிள் 370 அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் 370 நீக்கிவிட்டால் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதம் இருக்காது, பதற்றம் இருக்காது, சுற்றுலா வளர்ச்சி அடையும், யாரும் அங்கே தொழில் தொடங்கலாம் என்கிற ஒரு கருத்தை திரும்ப திரும்ப பாஜக அரசு சொல்லி வந்தது. சொல்லியவாறே அவர்கள் அந்த உறுப்பு எண் 370 நீக்கம் செய்தார்கள். ஜம்மு காஷ்மீர் என்கிற மாநிலத்தை யூனியன் பிரதேசங்களாக உடைத்தார்கள். இப்போது பொதுமக்கள் சுற்றுலா செல்லலாம் என்று கதவுகளை திறந்து விட்டார்கள். அரசின் இந்த அறிவிப்பை நம்பி பொதுமக்கள் அங்கே பயணம் செய்தார்கள். பாதுகாப்பு இருக்கும் என்கிற நம்பிக்கையில் சென்றவர்களுக்கு இத்தகைய துயரம் நேர்ந்திருக்கிறது. இதை சுட்டிக்காட்டுவது மத நல்லிணக்கத்தை பேணும் ஒவ்வொருவரின் கடமை என்கிற அடிப்படையில் தான் சுட்டிக்காட்டுகிறோம். இதில் வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது. மும்பை தாக்குதலுக்கு பொறுப்பேற்று அன்றைய உள்துறை அமைச்சர் சிவராஜ் பாட்டீல் அவர்கள் பதவி விலகினார் என்பது வரலாறு. அவர் ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் சுப்பிரமணிய சுவாமி கூட உள்துறை அமைச்சர் அமித்ஷா பொறுப்பேற்க வேண்டும், அவரை அந்த பதவியிலிருந்தே நீக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்.
சுப்பிரமணிய சுவாமி பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒரு மூத்த தலைவர். ஆகவே நாட்டின் நலன் கருதி பயங்கரவாதத்தை ஒடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த கோரிக்கையை எழுப்புகிறது. மீண்டும் வலியுறுத்துகிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.